Charity work is a solution for poverty. நீங்க கொடுத்தீங்கன்னா தரித்திரம் போயிடும். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, பார் நான் இதை கொடுத்தனா 12 லட்சம் கிடைக்கும், நீ 12 குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்தா காலி ஆயிரும். ஆனா இந்த பரிமள தைலம் இயேசுவின் அடக்கத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த பரிமளம் தைலம் கொடுத்து தரித்திரம் போக போறது இல்ல, ஆனா அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல்னால தான் தரித்திரம் ஒழிய போகுது. சுவிசேஷம் தான் தரித்திரத்தை ஒழிக்கிற கர்த்தருடைய தீர்வு. வாங்க இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்தோம் போன வாரம். அங்கிருந்து அப்படியே தொடர போறேன். ஐசையா சாப்டர் 1 verse number 18 and 19 நம்ம படிக்கிறோம். எப்படி கர்த்தர் ஆசீர்வாத வாழ்க்கையை நமக்கு கொடுத்து வாழ வைக்கிறாரு நம்ம கத்துட்டு வரோம். ஒரு விசுவாசியா தேவ பிள்ளையா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க போலவே நம்ம வாழணுன்ற அவசியம் இல்லை. சாபத்துக்கு மேலே வாழ முடியும், மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். தரித்திரத்தில் உடைய கடன் பிரச்சனையின் கீழே வாழணுன்ற அவசியம் இல்லை, மேலே இருக்க முடியும், நல்லா வாழ முடியும். ஆண்டவருடைய வசனத்தில் தெளிவாக போட்டிருக்காரு பாருங்க. அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவைலபிளாக இருக்குது. எபேசியர் 1:3 படிக்கிறோம் நம்ம. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரையுமே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற, ஒருவேளை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல, ஆசீர்வதிக்க போகிறார்னு சொல்ல, ஆனால் ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு சொல்றார். அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. மறந்துடாதீங்க இதை. ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆசீர்வாதம்னா என்னது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. தேங்க்யூ சிஸ்டர். நம்மை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. ஓகே, எல்லாரும் கற்றுக்கலாம், பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னது? ஆசீர்வாதம் என்பது நம்மை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. வாழ வைக்கணும் வெறும் பொழைக்க வைக்கும் இல்லை, ஏதோ வயிற்று பொழப்புக்கு ஏதோ செஞ்சுட்டு போவார் கர்த்தர்னு இல்லை, நல்லா வாழ வைக்க போறார். நல்ல வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்து யார் யாருக்கெல்லாம் சொந்தமோ அவங்களுக்கெல்லாம் சொந்தம். அப்போ நம்ம அத்தனை பேர் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை வாழ வைக்கிற வல்லமை என் மேலே இருக்குது. ஒருவேளை பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம், எக்கானமி டவுன் ஆகலாம், ஆனால் என்னை வாழ வைக்கிற வல்லமை, என்னை வாழ வைக்க வல்லமையுடையதாக இருக்குது. ஒருவேளை வேலை இல்லாமல் போயிடலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையால் கம்பெனியில் இனி உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனால் நம்மளை வாழ வைக்கிற வல்லமை நம்ம மேலே இருக்குன்னு தெரிஞ்சால் கவலைப்பட போகிறது இல்லை. நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒருவேளை விலகலாம், யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு போயிடலாம், ஆனால் நம்மளை வாழ வைக்கிற வல்லமை நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சோர்ந்து போக மாட்டோம், டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திண்டாட மாட்டோம், அடுத்தவன் கையை ஏந்தி நம்ம வாழணுன்ற கட்டாயத்துக்கு போக மாட்டோம். ஏன்? என்னை வாழ வைக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார், என்னை வாழ வைக்கிற வல்லமை அவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அதை தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா இருக்குது. அதுக்காக தான் இந்த அருமையான தொடர் போதனை. இன்றைக்கி 18வது டீச்சிங் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறது நான் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் பாருங்க. இப்போ வாங்க ஏசாயா 1:18-19 எப்படி கர்த்தர் ரட்சிப்புன்றது ஒரு முழு பேக்கேஜாக கொடுத்துருக்கிறாரு நம்ம பார்த்துட்டு வரோம். ஏசாயா 1:18 நம்ம படிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி உனக்கு என்ன வரணுமோ நான் செஞ்சு தரேன் வா அப்படின்றார். வந்து என்கிட்ட சும்மா மண்டையாட்டு ஜபம்னு உட்காந்து அழுது கண்ணீர் விட்டு எனக்கு கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு பண்ணாத. நியாயப்படி வார்த்தையில் என்ன பார்க்குற அதை நான் உனக்கு கொடுக்குறேன், வந்து பேசுன்றார் அவர். சரியா? வார்த்தையின்படி வந்து என்கிட்ட பேச, நான் உனக்கு தரேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இது நடந்துருச்சு ஏற்கனவே. ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷண பொழுதே சிவேர் இருந்த அந்த பாவத்தை கர்த்தர் எடுத்து போட்டு அவருக்கு முன்பதாக, எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு முன்பதாக நம்மளை பரிசுத்தமாக்கிட்டார். நம்மளை முற்றிலும் நம்மளை கழுவி அவர் முன்னாடி நிற்கும்படி தகுதியை கொடுத்துட்டாரு. அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் உங்களை தூய்மையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பாவம் வேணா உங்கள் முன்னாடி இருக்கலாம், ஐயோ இப்படி பண்ணிட்டேனேன்னு, ஆனால் உங்கள் பாவம் அவர் முன்னாடி இல்லை, எல்லாத்தையும் சிலுவையில் போட்டுட்டாரு. இன்னைக்கு அவர் உங்களை பார்க்கும்போது பரிசுத்தவானாக பார்க்குறார். சிவேர் என்று இருந்துச்சு நம்ம பாவ வாழ்க்கை, அப்படியே நம்மளை பஞ்சை போல நம்மளை மாற்றிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போ நிறைய பேர் இந்த வசனத்தை படித்த உடனே நம்ம பொதுவாக கேட்ட பிரசங்கம் என்னன்னா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதோட முடிஞ்சிருச்சு, நீ அவர்கிட்ட வந்தியா, பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், இப்போ அடுத்தது என்ன பிரதர் பண்ணுறது, அடுத்தது என்ன, அப்படியே கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் பரலோகத்துக்கு வந்து சேரு, மோட்சத்துக்கு வந்துடா,
வர்றதுக்கு ஆயத்தமாரு, எப்படியாவது வந்து சேர்த்துரு. சார் அவ்வளோதானா ரட்சிப்பு? அவ்வளோதான், வேற என்னத்தை பண்ணுவார் உனக்கு? பாவம் கழுவுனதே எவ்வளோ பெரிய விஷயம், அத்தோட வந்து சேரு பரலோகத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் முடிச்சிருவாங்க பிரசங்கத்தை. ஆனால் நான் அப்படி இல்லை. நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். அப்போ பாவ மன்னிப்பு மட்டும்தான் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புன்றது ஒரு பெரிய பேக்கேஜ். ரட்சிப்புன்றது ஒரே ஒரு விஷயத்த சொல்றது இல்லை. பாவ மன்னிப்புன்றது முக்கியம், அதெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிப்புன்றது இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது மட்டும்தான் யார் சொன்னது? அடுத்தது பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 18ஆம் வசனத்தில் சொன்னார், சிவேர் என்று இருந்ததை உறைந்த மழையை போல் மாத்திரேன், அதுக்கப்புறம் வேற ஒன்றும் எதிர்பார்க்காதே, வந்து சேர் மோட்சத்துக்கு அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு பாருங்க. இப்ப எல்லாம் படிக்கலாமா சத்தமா? எத்தனை பேர் தமிழ் படிக்க தெரியும்? ஓகே, பாக்கியவான்கள், படிங்க, சத்தமா படிங்க பார்க்கலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். மனம் பொருந்தினா என்ன அர்த்தம்? எனக்கு வேணும் ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்கன்னு மனசை தயார்படுத்திக்கிறோம்ல, பி வில்லிங் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில். மனம் பொருந்தி செவி கொடுத்தால். செவி கொடுத்தால் என்ன அர்த்தம்? ஏதோ பேச போறாருன்னு அர்த்தம். அவருடைய போதனையை பெற்றுக்கொண்டால், ஆசீர்வாத போதனையை பெற்றுக்கொண்டால். ஹல்லேலூயா. ஓகே, படிங்க. 1 2 3 ஸ்டார்ட். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகம் என்னுடையது தான். சொல்லுங்க, போற வரைக்கும் பூமியில நன்மையை பார்க்க போறேன். அப்போ வெறும் மோட்சத்துக்கு வா, அங்க சுகத்தை பார்த்துக்கலாம். மோட்சத்துக்கு வா, அங்க கர்த்தர் உனக்கு தங்க கட்டியை வச்சிருக்கிறாரு, உனக்கு வெள்ளி குட்டியை வச்சுக்கிறாரு. நீ பங்களாவில் வாழலாம், அது வாழலாம், அது அப்பா வீடு போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் போன வரைக்கும் என்ன வியாதி உன் பங்கு, தரித்திரம் தான் உன்னோடது, உன் ஷூவில் எத்தனை ஓட்டை இருக்குதோ பரலோகத்தில் உன் வீட்டில் அத்தனை ஜன்னல் இருக்கும், அதனால் சகிச்சுக்கா தாங்கிக்கா வா. இது தவறான போதனை. இது கர்த்தருடைய போதனையே இல்லை, இது சுவிசேஷமே இல்லை. ஏன்னா சுவிசேஷம் வெறும் பாவ மன்னிப்பு இல்லை. சுவிசேஷம்னா நீ மட்டும் மனதை திறந்து கொடுத்து நான் கொடுக்குற போதனையை பெற்றுக்கொண்டனா பா, நீ ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, நீ பரலோகத்துக்கு வந்துடலாம். ஆனால் அது வரைக்கும் நீ நல்லா வாழும்படி நான் போதனையை கொடுக்குறேன், நீ செவி கொடு, இந்த தேசத்தின் நன்மையை நீ புசிக்க முடியும், நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ ரட்சிப்புன்றது ஒரு டோட்டல் பேக்கேஜ். உடல் ஆரோக்கியம் அதுக்குள்ள தான் இருக்குது, பொருளாதார வெற்றி அதுக்குள்ள தான் இருக்குது, சமாதானத்தின் வாழ்க்கை அதுக்குள்ள இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் எபேசியர் 1:3 நம்ம படிக்கிறோம், சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு குறைவு இல்லாமல் நீங்க வாழணும்னு சொல்லுங்களேன். ஆமென். ஒரு குறைவு இல்லாமல் வாழ, அதான் கர்த்தருடைய திட்டம், அதான் கர்த்தருடைய விருப்பம், அதான் கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு பிளான் பாருங்க ஒவ்வொரு விசுவாசிக்காகவும். அப்போ பொருளாதார செழிப்புன்றது அதுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போறேன். ஏன்னா தரித்திரம்ன்றது நம்மளை ரொம்ப நோகடிக்குது. எவ்வளோ விஷயத்துக்கு பணம் நம்மளுக்கு தேவைப்படுது, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண பணம் நம்மளுக்கு தேவைப்படுது. அநேகருக்கு பிரசங்கம் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுமா இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பில்லு பே பண்ணி நம்ம செய்கிறோம். அப்போ சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும்னா ரோமர் 10 பவுல் சொல்கிறாரு, அனுப்பப்படாமல் எப்படி பிரசங்கிக்கப்படும் கேட்குறாரு. அப்போ அனுப்புறதுக்கு ஆட்கள் தேவை, அனுப்புறதுக்கு பணம் தேவை. பணம் தேவைன்றதுனால கர்த்தர் அதை முக்கியமாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க, பணம் முக்கியம்னு கர்த்தருக்கு தெரியும். பணம் தான் முக்கியம் நான் சொல்ல, ஆனால் பணம் ஒரு முக்கியமான விஷயன்றதை நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம படிக்கிற பைபிள் விலை கொடுத்து நம்ம வாங்கினது தான் கரெக்டாக இல்லையா? இல்லை பதர், போன வாரம் சர்ச்சுக்கு வந்தேன், அப்படியே நான் எனக்குன்னு எத்துக்கணும் பதர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கொடுத்துருங்க, அது யாரதோ அதை திருப்பி கொடுத்துருங்க. ஆனால் பைபிளுக்கு பணம் தேவைப்படுது, அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது. பணம் ரொம்ப முக்கியமானது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறதுக்கும் முக்கியமானது. நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு பணம் முக்கியமானது. பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா பணம் முக்கியம். பிள்ளைக்கு நல்ல திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னா பணம் முக்கியமாக இருக்குது. நிறைய எவ்வளோ விஷயத்தில் பணம் முக்கியமாக, அதனால் அதை பற்றி பேசணும். அதுவும் சுவிசேஷத்துக்கு உள் அடங்கியது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது பிரதர், சர்ச்சில் அதெல்லாம் கொசுறு. நம்ம மார்க்கெட்டில் போய் பொருட்கள் வாங்கினோன்னா, தக்காளி 1 கிலோ வாங்கினோன்னா கரெக்டாக 1 kg நிறுத்திட்டா நம்மளுக்கே கோவம் வருது. கரெக்டாக இல்லையா? நான் கேட்டது 1 kg தான், அதுக்கு நீ 1 kg தான் தருவியா? ஒரு 2 தக்காளி எடுத்து போட மாட்டியா கொஞ்சம் அதிகமாக இல்லையா? சின்ன தக்காளியாவது எடுத்துகிட்டு போடு. அப்படி போட்டாருன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல மனுஷன்பா, அவர் நல்லா இருப்பார், அவர் கடைக்கு திரும்பி வரோம் நான். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார் ரட்சிப்புனா என்ன, பாவ மன்னிப்பு, இந்த உடல் ஆரோக்கியம், அப்புறம் தெய்வீக சுகம், அப்புறம் இந்த செழிப்பு, இதெல்லாம் கொசுறு மாதிரி, இதெல்லாம் சைடு இஷ்யூஸ். இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச தேவையில்லை, மெயின் இஷ்யூ மட்டும் பேசலாம். ஒரு வசனத்தில் கூட அப்படி இல்லை பாருங்க. செழிப்பு தெய்வீக சுகம்லாம் சைடு இஷ்யூ, பாவ மன்னிப்பு தான் மெயின் இஷ்யூன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் அதை ஒரு பேக்கேஜாக பார்க்குறாரு. பாவ மன்னிப்பு முக்கியம்னா உடல் ஆரோக்கியமும் முக்கியம்தான், பொருளாதார செழிப்பும் முக்கியம்தான். எந்த சிலுவையில் பாவத்தை சுமந்தாரோ அதே சிலுவையில் வியாதியையும் சுமந்தாரு, நம்ம தரித்திரத்தையும் சுமந்துட்டாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரே பேக்கேஜ் அது. ஒரே தடவை நமக்காக அவர் மரித்தார், ஒரே தடவை சகலத்தையும் சுமந்து தீர்த்தார்.
அப்போ கர்த்தர் ஐஸ்வர்யவானா வாழும்படி வேதத்தில் நமக்கு வழியை சொல்லி கொடுக்குறார். அப்போ ஏசாயா 1:19 திரும்பி வாங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த தேசத்தின் நன்மையை, ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சிறந்ததைன்னு வரும், நன்மையில் சிறந்ததை புசிப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவருடைய போதனையை பெற்றுக்கொண்டா நல்லா வாழ முடியுன்ற நான். ஏன்னா பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுன்னு சொல்லி உலகம் அட்வர்டைஸ் பண்ணுது, அதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் நடு ரோட்டில் நின்று வித்துட்டு இருந்தார், பணக்காரன் ஆகிறதுக்கு 100 வழி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வித்துருந்தார். யாரோ ஒருத்தர் அவன்கிட்ட போய் ரொம்ப ஞானியா, சார் பணக்காரன் ஆகிறதுக்கு 100 வழி இருக்கும்போது நீங்கள் ரோட்டில் நின்று வித்துனுக்கிறீங்க. அவர் சொன்னாராம், இதுவும் அதில் ஒரு வழி தான் அப்படின்னு. ஏன்னா இப்போ தேர்றோம் நம்ம எப்படி பணக்காரனாக மாறுது. அந்த காலத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்குவாங்க, லாட்ரி சீட் வாங்குவாங்க. இப்போலாம் அது அவ்வளோ ஃபேமஸில் மாற்றுறது, எல்லாம் ஆன்லைனில் ஆடி சீக்கிரட்டாக நாசமாக போகிறாங்க, அது வேறு. நான் அப்போல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்குவோம், எல்லா டீ கடையிலும் தொங்கின்னு இருக்கும் பாரு, ஈஜிப்ராலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு சில பேர் லாட்ரி டிக்கெட்டை வாங்கி வந்து பைபிளில் வச்சு எடுத்துன்னு வருவாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கள், இந்த நம்பர் நம்மளுக்கு வந்து தேரணும். சில டைம் பாசங்க திட்டி அனுப்பிடுவாங்க. போய் என்ன பிரதர் பண்ணுறீங்க, இதெல்லாம் நம்ம விளையாடக்கூடாது, சூதாட்டம் பிரதர் இது அப்படின்ட்டு. அப்புறம் லாட்ரி விழுந்துச்சுன்னா என்ன பிரதர் தசமா பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுன்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி ஃபாலோ பண்ணாங்க, சார் குறுக்கு வழியில் எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படின்னு. இன்னும் ஒருத்தர் சொல்கிறாங்க பாருங்கள், பணக்காரன் ஆகணுமா சீக்கிரமா, பணக்காரனை கட்டிக்க அப்படின்றாங்க. ஈஸி, ஒரே நைட்டில் நீ பணக்காரனாக மாறலாம். பணக்கார பொண்ணை கட்டிக்க, நீ பையனாக இல்லை பணக்கார பையனை கட்டிக்க, பணக்கார குடும்பத்துலேருந்து கட்டிக்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சில பேர் திட்டம் போடுறாங்க பாரு, வரதட்சணை அப்படின்ற அந்த ஒரு சரியில்லாத ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. சரி, அந்த வழக்கத்தை வச்சு பணக்காரனாக மாறலாம் ஒரு சில பேர் நினச்சிருவாங்க. ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பாரு, ஒன்றுமே போட போகிறதில்ல, நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல, அந்த மாதிரி தான் ஒருத்தர் போய்க்கிறாங்க. பொண்ணு பார்க்க போய், சரி பொண்ணுக்கு என்ன போடுவீங்க, பொண்ணு காலையில் இட்லி போடுவோம், மத்தியானம் நல்லா சோறு போடுவோம். இல்லைங்க அப்படி கேட்கல நான், அவன் தீர்மானம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. இல்லை கல்யாணத்தில் என்ன போடுவீங்க, கல்யாணத்தில் வந்து நாங்கள் பூ தான் போடுவோம் நாங்கள், ஏன்னா அச்சதை போட மாட்டோம் நாங்கள் கிறிஸ்டின் அப்படின்ட்டாங்க அவங்க. இல்லைங்க இப்படி பேசினா எப்படி, மாப்பிள்ளைக்காவது என்ன போடுவீங்க, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் போட மாட்டோம், தாலியை கட்டலைன்னா மாப்பிள்ளையே போடுவோன்றாங்க அவங்க. ஏன்னா சில தீர்மானம் எடுத்துட்டாங்க, நான் ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லை, இதுனா சம்பாதிக்கிற வழியா, என் பொண்ணு நான் படித்து நல்லா வச்சேன், என் பொண்ணு தான் உனக்கு சிறந்த கிஃப்ட் அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கேள்விக்கு வரலாம், அப்போ எப்படி பதர் ஐஸ்வர்யவானா மாறுறது, கர்த்தர் ஒரு வழியாக வச்சிருக்கிறார், அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தரித்திரத்தை மேற்கொண்டு ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 3 தத்துவங்களை கொண்டு வர்றாங்க. ஒரு சில தத்துவங்கள் இருக்குது, அதில் 3 தத்துவங்களை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எப்படி தரித்திரத்தில் ஒழிக்கலான்னு உடனே ஒரு 3 தத்துவம் வருது பாருங்க. அதில் முதல் தத்துவமே என்ன தெரியுமா, ஜனங்க சொல்றது என்னன்னா, இந்த உலகத்தில் பேராசை பிடிச்ச கெட்ட ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க பிரதர், அவங்க தான் இந்த உலகத்துடைய சிஸ்டமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க மாறினாங்கன்னா இந்த உலகமே மாறிடும் பிரதர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதை கெட்ட ஜனங்க கிட்ட பணம் போயிடுச்சு ஐயா, அந்த கெட்ட ஜனம் மனசு மாறினா உலகமே நல்லா இருக்கும். இப்போ அவங்க மாறணும்னு காத்திருந்தா நம்ம வாழ்க்கை உருப்பிடுமா? இந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் மாறினா தான் என் வாழ்க்கை மாறும். நான் இப்போ பாரு நல்லா கவனிங்க, தரித்திரன்றது இந்த உலகத்தில் இல்லை, இந்த பூமி மேலே இல்லை. என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க, எத்தனை பேரை நான் பார்க்குறேன் தரித்திரத்தில் அப்படின்றீங்க. சங்கீதம் 24 பாருங்க, உலகத்தை பார்த்தோம், உலகத்தை படைச்சவர் சொன்னதை பார்க்கலாமா? கர்த்தர் நான் சொல்கிறார் பாருங்க, பூமியும் அதன் குறைவும் சொன்னாரா, அதன் தரித்திரமும் சொன்னாரா? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. அப்போ பூமியை பார்த்த உடனே கர்த்தர் சொல்றார் அந்த ஃபுல்னஸ். அப்போ தரித்திரம் எங்க இருக்குது, தரித்திரம் எதனால உண்டாகுது? அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் தாராளமாக ப்ரொவைட் பண்ணும்போது தரித்திரம் எங்கேருந்து வருது பாருங்க. நம்ம உலகத்துடைய இக்கானமி சிஸ்டம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் பேசிஸில் போகுது. இக்கானமி கிளாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? ஒரு பொருளுக்கு எவ்வளோ டிமாண்டோ அதோடைய விலை அவ்வளோ கூடும், ஒரு பொருள் எவ்வளோ தாராளமாக கிடைக்குதோ அதோடைய விலை அவ்வளோ குறைவாகும். இப்போ விலை குறைவானா பிஸ்னஸ் பீப்புளுக்கு லாபம் கம்மியாகுது, விலை ஜாஸ்தியாச்சுன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு லாபம் அதிகமாகுது. இந்த சிஸ்டம் பேஸ்டாக தான் இக்கானமி ரன் ஆகுது உலகத்தில். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிங்க, there is something called controlled shortage or artificial scarcity. ஒரு பொருள் அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அது விலை கம்மியாயிரும், அப்போது நமக்கு லாபம் கம்மியாயிரும். அதனால ஒரு சில தீமையான எண்ணம் கொண்ட பேராசையுடைய சுயநலம் பிடிச்ச ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விலைவாசி அதிகமாகவே இருக்குன்றதுக்காக அதிகமாக உற்பத்தி ஆகிற பொருட்கள் மார்க்கெட்டுக்கே வராமல் அதை அப்படியே சேதாரமாகிற மாதிரி விட்டுருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்க, பல டன் கணக்கில் ஆரஞ்சஸை தூக்கி கடலில் கொட்டினது. ஏன்? அத்தனையும் மார்க்கெட் போனால் விலை கம்மியாயிரும் ஐயா, எங்கள் லாபம் கம்மியாயிரும். தக்காளி வெள்ளாமை அதிகமாயிருச்சு, அதனால் இந்த டைம் நாங்கள் அப்படியே அழுகி போகும்படி நாங்கள் அதை புதைச்சிட்டோன்றாங்க ஒருத்தர். ஏன்? அப்போ தான் விலைவாசி அதிகமாகும், எங்களுக்கு லாபம் அதிகமாகும். அப்போது இந்த உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான்கள்
அப்படியா இருக்கிறவங்க தீமை செய்கிறவராக இருந்தாங்கன்னா சிஸ்டம் அவங்க மேனிப்புலேட் பண்ண முடியும், அவங்களுக்கு சாதகமாக அவங்க திருப்ப முடியும். பெரிய பெரிய திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி அவங்க திருப்ப முடியும். அப்போ உலக ஜனங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் மாறினா தான் ஏன் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் மாறுற வரைக்கும் காத்திருந்தா எப்போ மாறுறது, நமக்கு எப்போ நன்மை நடக்குது. ஆனால் உண்மை பாருங்க, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யுஎன்னுடைய ஒரு பிரான்ச்சில் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வயிறார சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற அளவுக்கு ஆகாரம் உற்பத்தி ஆகுது. ஆனால் ஏன் ஒரு சில பேருக்கு போய் சேர்றது இல்லைன்னு பார்த்தா, ஒரு சில தீமை எண்ணம் கொண்ட மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவங்க சிஸ்டம் அவங்களுக்கு சாதகமாக திருப்புறதுனால இப்படி நடக்குது. அப்போது உலகத்துடைய முதல் தத்துவம் என்னது, எப்படி தரித்திரத்தில் ஒழிக்கலாம், எப்படி ஐஸ்வர்யவான் ஆகலாம், இந்த கெட்ட ஜனங்க நல்லவங்களாக மாறினாதான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அதை விட்டுறலாம். ஏன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புக்காக நம்ம ஏக்கமாக இருக்க வேண்டாம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகள் எல்லா மனிதர்களை விட பெரியவராக இருக்கிறார். இன்னொரு தத்துவம் ஃபிலாசபி, உலகத்தில் இன்னொரு ஃபிலாசபி என்ன தெரியுமா பிரதர்? எனக்கு தெரியும் பிரதர், எனக்கு தெரியும் எப்படி தரித்திரத்தை ஒழிக்கலாம், எப்படி தரித்திரத்தை ஒழிச்சு எல்லாரும் நல்லா இருக்க முடியும். எப்படி தெரியுமா பிரதர்? ஒரு சில பேர் ரொம்ப அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா பிரதர், அவங்க கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து அப்படியே ஏழைகள் கொடுத்துடலாம். ராபின்ஹுட் லா, ராபின்ஹுட்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி நம்ம லெசன்களெல்லாம் நம்ம படிக்கும். ஐஸ்வர்யவான்கிட்ட திருடி ஏழைகள் கொடுப்பார். என்னன்னு கேட்டால் அப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அப்போ நிறைய பேர் அப்படி பிலீவ் பண்ணுறாங்க. பிரதர், பணக்காரங்கிட்ட பணத்தை பிடுங்கி ஏழைக்கு கொடுத்துட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் சொல்கிறார், பொருளாதார ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து எல்லா மனுஷனுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தாலும் அவர் சொல்கிறார் 6 மாதத்தில் பணக்காரன் திரும்ப பணக்காரன் ஆயிடுவான், ஏழை திரும்பவும் ஏழை ஆயிடுவான். அப்போ இது பண பிரச்சனை இல்லை, இது அதை விட ஆழமான ஒரு பிரச்சனை. Poverty is not an issue of money, it has a deeper root. ஓகே, எத்தனை பேர் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்க? அதை தான் பார்த்துட்டு வரோம். அப்போ உலகம் இன்னொரு தத்துவத்தை கொண்டு வருது. என்னென்னு, பணக்காரத்து பிடுங்கி ஏழைட்டு கொடுத்துட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், ஏழ்மையின் பிரச்சனை தீந்துரும் அப்படின்றாங்க. அதனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் ஒரு போராட்டத்துக்குள்ளே இறங்குறாங்க தெரியுமா? ஏன்னா ஒரு சில பேர் தீமையாக நடந்துக்கிறாங்கிறது உண்மை தானே. ஏழையாக இருக்கிறதுனால அவங்கள போட்டு வாட்டி அவங்கள வதச்சு நிலத்தை பெருசாக வாங்கி போட்டு அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் ஊரை காலி பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு வேறு தூரத்தில் இடத்த கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி துரத்தி விட்டு எத்தனை ஸ்லம் ஏரியாஸ் அந்த மாதிரி நடந்திருக்குது. இது கவர்மெண்ட்னாலும் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு விற்றுட்டாங்க. அதனால நீங்கள் எல்லாரும் வீடை காலி பண்ணி ஆகணும், ஒரே மாதத்தில் காலி பண்ணுங்கள், உங்களுக்கு 25 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு கோட்டத்தை கட்டி கொடுத்துருக்குறோம். எப்படி ஜனங்க போவாங்க, எவ்வளோ கஷ்டம், எப்படி இதை தீர்க்கிறது? உங்களுக்கு மனசு வேதனையாவது பார்க்கும்போது. எப்படி தீர்க்குது? போராட்டம் பண்ணலாமா? பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில பேர், சின்னதாக பலனை பார்த்துருக்குறாங்க, ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகலை. அப்போ என்ன பிரதர் பண்ணலாம், எப்படி பிரதர் இதை சால்வ் பண்ணுறது? இவங்களை திருத்தலாமா? அது சாத்தியம் இருக்குதா? கோர்ட்டில் கேஸ் போடலாம், போட்டால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? எவ்வளோ நாள் இழுத்து அடிப்பாங்க நம்மளுக்கு தெரியுமா? அப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறது? அந்த தத்துவம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 3ஆவது தத்துவத்துக்கு வரோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, பிரதர் இது எப்படி தெரியுமா சால்வ் பண்ணுறது? இந்த உலகத்து தரித்திரத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுனா, எல்லா பணக்காரங்களும் பணம் தாராளமாக இருக்கிற எல்லாரும் தான தர்மம் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல என்ன சொன்னாங்க, பிடிங்கி கொடுத்துடலான்னாங்க. இப்போ இன்னும் சாதுவாக வந்துட்டாங்க, இல்லை அவங்களே தான தர்மம் பண்ணால் எல்லாம் ஏழைங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும் பாருங்கள், பல வருஷமாக தான தர்மம் வாங்கி ஏழையாகவே இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். பிச்சை எடுத்து பொழப்ப நடத்தினவங்க வீடை கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுங்களை அது இன்னும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற நிலைமை நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஜனங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கிறாங்க பாரு ஒரு சில பேர். அப்போ பணம் கிடைச்சதுனால அவங்க வாழ்க்கை மாறல. அதனால தான் சொல்கிறேன், தரித்திரத்திற்கு ஒரு ஆழமான வேர் இருக்குது, அது வெறும் பண பிரச்சனை இல்லை. அதே போல ஐஸ்வர்யத்துக்கு ஒரு ஆழமான வேர் இருக்குது, அது பண ரீதியான விஷயம் மட்டும் இல்லை, அது ஆழமான விஷயம். அது வார்த்தையில தான் என்னன்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளணும். பை தி வே, தான தர்மம் பண்ணுறது நல்லதா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லது. கர்த்தர் அதை நமக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. கர்த்தரும் ஏழைகள் மேலே எளியோர்கள் மேலே ரொம்ப மனதுள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை கொடுத்தார் பார். அவர் சொன்னார், உங்கள் தோட்டங்களை உங்கள் வயல்வெளியை அறுவடை செய்யும் போது அந்த தோட்டத்தின் ஓரத்தை அறுவடை செய்யாதீங்க. எளியோர் பரதேசியாக இருக்கிறவங்க அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. நீங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது கீழே சிந்திருச்சா அதை விட்டுருங்க, அதையும் வாரி எடுத்துன்னு போகாதீங்க, ஒன்றையும் விட மாட்டேன் நான்ட்டு, அதை விட்டுரு, ஏழைங்க எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு. அப்போ கர்த்தர் கருணை உள்ளவர் தான். பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, யாக்கோபு 1:27 கர்த்தர் சொல்கிறாரு, நீ பக்தி உள்ள மனுஷனா, அப்போ விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகள் சகாயம் பண்ணுன்றாரு. பண்ண வேண்டான்னு சொல்ல, பண்ணுன்னு தான் சொல்கிறாரு. இன்னொரு வசனம் பாருங்க, ரொம்ப ஃபேமஸான வசனம், நீதிமொழிகள் 19:17 சொல்லுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ கர்த்தர் பர்சனலாக எடுத்துக்கிறார். அதை நீ அவங்களுக்கு கொடுத்தானா நான் அதை திருப்பி கட்டுறேன் அப்படின்றார், திருப்பி கொடுக்குறேன்றார். பை தி வே, பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. தான தர்மத்தில் பெருக்கத்தை தரேன்னு கர்த்தர் சொல்ல, திருப்பி தரேன் மட்டும் தான் சொல்கிறார். ஆனால் விதைக்கிறவனுக்கு கர்த்தர் பெருக்கத்தை கொண்டு வருகிறார். அதனால தான் தசம பாகம் வேற லெவல், தான தர்மம் அப்படின்றது இன்னொரு லெவல். தசம பாகத்தையும் தான தர்மத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. தசம பாகம்ன்றது நம்முடைய சிறந்த விதை,
தான தர்மம்ன்றது மிச்ச மீதியை வச்சு கூட நம்ம செய்ய முடியும். தான தர்மம் செய்யும் போது கர்த்தர் அப்படியே திருப்பி கொடுக்குறார் பாருங்க. அவன் கொடுத்ததை, எல்லாரும் சொல்லுங்க, கொடுத்ததை, அதை விட அதிகமாக இல்லை, அவன் கொடுத்ததை கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். ஆனால் தசம பாகம் வரும்போது அது விதை, கர்த்தர் அதுக்கு 30, 60, 100 கர்த்தர் பலன் கொடுக்குறார். எத்தனை பேர் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அதை? பட் சேரிட்டி இஸ் குட். நம்ம சர்ச்சில் நம்ம செய்கிறோம். நம்மளால் இயன்ற அளவுக்கு மெடிக்கல் ஹெல்ப்பாக இருக்கலாம், எஜுகேஷன் ஹெல்ப்பாக இருக்கலாம், வீட்டு தேவைகளுடைய சகாயமாக இருக்கலாம், நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம செஞ்சுட்ருக்குறோம். ஆனால் நம்ம செய்கிறதுலே மிகப்பெரிய சேவை என்னன்றதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் பாருங்க. இப்போ இந்த கேள்விக்கு நம்ம வர்றோம். பிரதர், உலகத்தில் ஜனங்க சொல்கிறாங்க ஏழ்மத்தனத்தை ஜெயிச்சு தரித்திரத்தை ஜெயிச்சு ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. 1, கெட்ட ஜனங்களாம் நல்லவங்களாம் மாறினா தான் சிஸ்டமே மாறும் பிரதர். நான் சொல்கிறேன், அது காத்திருக்க வேண்டாம். 2வது, பணக்காரன்ட்ட பிடிங்கி நம்ம ஏழைக்கு தரலாம். அப்படி பார்த்தா நல்ல பணக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல விதத்தில் ஐஸ்வர்யவான்களான அநேகர் இங்கே இருக்கிறீங்க. அவங்க கிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்குறது அநியாயத்தின் ஒரு செயலாக போயிடும். தட் டசன்ட் ஒர்க். தட் philosophy does not hold water. அது செல்லாது. 3வது ஒன்று இருக்குது. அது என்னது? தான தர்மம் தான் எல்லா தரித்திரர்களையும் ஐஸ்வர்யவானா மாற்றுன்றது. அதுவும் நடக்காத ஒரு கதை. அதை பல வகையில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ என்ன பிரதர் சொல்யூஷன்? வேதத்துக்கு வரலாம். இந்த ஸ்டோரியில் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா அங்கே ஒரு கும்பல் இப்படி தான் உட்காந்துருந்துச்சு. இப்படின்னா உங்களை மாதிரி இல்லை, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுன்னு உட்காந்துருந்துச்சா? வாங்க எல்லாரும் Matthew chapter 26. Matthew chapter 26 verse number 6. அது 13ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 26 6 13. எப்படி தரித்திரத்தை ஜெயிக்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். படிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் சீமோன் அப்படின்ற ஒருவருடைய வீட்டில் இருக்கிறாரு. அங்கே ஒரு பந்தி இருக்கிறார். இது லாசருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. யோவான் 12ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இந்த சீமோன் அப்படின்றவர் ஒரு குஷ்டரோகியாக இருந்தவர். அவர் சுகமாயிட்டார். அவர் வீட்டில் ஒரு பந்தி. அங்கே மார்த்தாள், மரியாள், லாசருவெல்லாம் வந்திருக்கிறாங்க. லாசரு உயிர்த்தெழுந்துட்ட பிறகு நடக்கிற சம்பவம் இது. யோவான் 12 நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு நல்ல பந்தி இருக்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. 6ஆம் வசனம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமளமுள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து, அந்த பரணியும் விலை, உள்ள இருக்கிற தைலம் அதோடைய விலை. இது ஒரு காஸ்ட்லி பர்ஃப்யூம். ஒரு சில பேர் சொல்றாங்க, ஒரு சில வேத வல்லுநர் சொல்றாங்க, ஒரு பெண் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போகும்போது அது எடுத்துட்டு போகிற ஒரு பரிசாம் பாருங்க, அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததான். ஒருத்தர் சொல்றாரு, இது 1 வருஷத்தின் சம்பளத்துக்கு ஈடானது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அந்த பரணியுடைய விலை என்ன? அப்போ 12 லட்சம் ரூபாய். அப்போ இது ரொம்ப விலை தான், உண்மையா இல்லையா? இவ்வளோ பெரிய விலை கொடுத்து ஒரு சென்ட் பாட்டில் வச்சுருக்குதுன்னா அது அம்மா, அப்போது என்ன சொல்கிறது, நல்ல எண்ணம் தான், சரி விடுங்க அப்படி நம்ம கடந்து போகலாம் அதுலேருந்து. ஸோ இதை எடுத்துகிட்டு வர்றாங்க, இந்த பெரிய பரணி 12 lakhsன்னு வச்சுங்க, அந்த விலை உயர்ந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். She broke the jar and poured the ointment on the head of Jesus. இயேசுவின் தலையில் அந்த எண்ணெய் ஊற்றுறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? இப்போ நமக்கும் கேள்வி வருது, 12 லட்சம்ன்றீங்க பதில் அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்க கூடாதா? ஆனால் இப்படி ஊற்றிட்டாங்களேன்னா அப்போ அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த இடத்துல அவருடைய சீஷர்கள் அதை கண்டு ஆமென் என்று சொன்னார்கள். அப்படியே பார்க்குறோம். இல்லை, அப்படி சொன்னால் நல்லா இருந்திருக்கும். வெசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இயேசுவுக்கு நன்மை செஞ்சது அவங்களுக்கு வீண் செலவாம்பார். இப்போ பட்டவங்களை கூட வைக்கலாமா ஜீசஸ்? நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்மளை எப்படி கூட வைப்பார்? ஆண்டவர் அவ்வளோ கிருபை உள்ளவராக இருக்கிறார். சொல்கிறார், தெரியுண்டா அவங்க எண்ணங்கள்லாம் மாற்றுறவங்கள சாத்த மாட்டேன், மாற்றுறேன், ஆவியானவர் வருவார், சகலத்தையும் மாற்றுவார். அப்படி உட்கார வச்சிருக்கிறார் கூடவே. ஏன் இந்த வீண் செலவுன்னு ஒருத்தன் வாய் தந்து பேசிட்டான். யார் அது? யூதாஸ். அவர் பேசுகிறார், அவன் வாய் தந்து பேசுகிறார். என்ன இப்படி வீண் செலவு பண்ணிட்டீங்க சிஸ்டர்? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், வாட் யூ டூயிங் சிஸ்டர்? இட் இஸ் நாட் குட் சிஸ்டர். இது நீங்கள் வித்துட்டீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. யாருக்கு கொடுக்கலாம்? இப்போ முதலாவது யூதாஸ்க்கு தரித்திரர்கள் மேலே பெரிய அக்கறைலாம் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. அவர் பணத்தை திருடுறவன். ஆக்சுவலாக அவன் தான் பணப்பையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஏசு கிறிஸ்து ஏழை இல்லை. அவர் ஊழியம் செய்யும் போது அவருக்கு தேவையான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. சிலுவையில் தான் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ பணப்பையை ஹேண்டில் பண்ணுற ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா, யூதாஸ்ன்றவன். அவன் யோசிக்கிறான், ஐயா டாடா இந்த சிஸ்டர் இதுக்கு பதில் ஆஃபரிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சிருக்கலாமே பாக்கெட்லன்ட்டு இவருக்கு ஒரு எண்ணம். இது லேட்டராக நீங்கள் ஜான் சாப்டர் 12 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. ஸோ இப்படி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யூதாஸ் சத்தமாக சொல்கிறான், இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியை. ஸோ ஆண்டவர் இது நல்ல விஷயம்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார், நல்லதுன்ட்டார்.
தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். அப்போ அங்கேயே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டார். என்னன்னு, தரித்திரர்கள் எப்போவுமே இருப்பாங்க, நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். அப்படின்னா நான் தரித்திரன் இல்லை. தரித்திரர் கொடுத்துருக்கலாமே என்ன ஜீசஸ் சொல்ல, நானும் அதில் ஒரு தரித்திரன், அடியேன் எனக்கும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. தரித்திரத்தை தரலாம் நான் வேறன்றார் அவர். நான் இருக்க மாட்டேன் கூட எப்போவுமே. இவள் ஏன் இப்படி செய்தால்? 12ஆம் வசனம் பாருங்க. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. எதுக்காக? அவரை அடக்கம் பண்ணுகிற செய்கைக்கு எத்தனமா இருக்குது அப்படின்னா, ஏசு கிறிஸ்து, அந்த ஸ்திரீ பேர் வந்து மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி. சரியா? அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறார் அவர். ஏன்னா மரியாள் எப்போவுமே இயேசுடைய பாதத்தில் உட்காந்து டீச்சிங்கை கேட்குற ஒரு அருமையான ஒரு வாஞ்சையுள்ள ஒரு பெண்ணாக இருந்ததுனால, ஸோ அவங்களுக்கு ஜீசஸ் டீச்சிங் கொடுத்துருக்கிறார். என்னன்னு, நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன், அடக்கம் பண்ணப்படுவேன், ஆனால் 3ஆவது நாள் உயிர் தழ போகிறேன். இப்போ யூத மார்க்கத்தின் பிரகாரம் அந்த 3ஆவது நாள் காலையில் போய் இந்த அருமையான வாசனை பொருட்கள், பரிமள தைலத்தெல்லாம் எடுத்து சரீரத்து மேலே ஊற்றி கனம் செய்துட்டு வருவாங்க. அதனால தான் உயிர் தெழுதல் அன்னைக்கு இந்த ஸ்திரீகள் எல்லாம் காலையிலே போகிறாங்க கல்லறைக்கு. ஆனால் கல்லறைக்கு போகும்போது they were too late. ஏன் டூ லேட்டு? ஏன் லேட் ஆயிடுச்சு? அவங்க போய் சேர்றதுக்குள்ளே இயேசு உயிர் தெழுந்துட்டார், அங்கே சரீரமே இல்லை. அப்படின்னா இயேசுடைய அடக்கத்துக்காக கௌரவம் செலுத்தும்படியாக பரிமள தைலத்தை ஊத்துறதுக்கு அந்த சகோதரிகள் போனாங்க. அவங்களால முடியல. ஆனால் யூத சரித்திரத்திலேயே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இயேசுவின் அடக்கத்துக்காக தைலத்தை ஊற்றி ஆராதிச்சாங்க. யார் அது? இந்த ஸ்திரீ. ஏன்னா இயேசுவின் பாதத்தில் உட்காந்து டீச்சிங் கேட்டதுனால மோமெண்ட்டை கிராப் பண்ணிட்டாங்க. நான் 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணா இவர் உயிர் திறந்துருவாரு, ஏன்னா சொல்லி கொடுத்துருந்தார்ல நம்மகிட்ட, இப்போவே நம்ம சான்ஸை பயன்படுத்திக்கலான்ட்டு பரிமள தைலத்தை ஊற்றிட்டாங்க. ஸோ இயேசு என்னன்னு சொல்றாரு, இது என்னுடைய அடக்கத்துக்காக. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ தான் நான் அந்த முக்கியமான விஷயத்தை நான் டச் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. 13ஆம் வசனம் பாருங்க. இந்த சுவிசேஷம், எந்த சுவிசேஷம்? இது வரைக்கும் எந்த சுவிசேஷமே சொல்லியே. இப்போ இந்த சுவிசேஷம் எதை சொல்றாரு? அப்போ அதுக்கு முந்தின வசனம் எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்க்கலாமா? எதை பற்றி பேசுகிறாரு பாருங்க. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அடக்கம். அப்படின்னா இயேசு மரணத்தை பற்றி பேசுகிறாரு. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதை இயேசு என்னன்னு சொல்கிறாரு? சுவிசேஷம்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அப்போ நான் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுவேன் இல்லையா? இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் நீங்கள் பிரசங்கிக்கப்படும் போது அவர் சொல்றார், எங்கெங்க பிரசங்கிக்கிறீங்களோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்வதும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதனால தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண இடத்துல இந்த அம்மா பண்ணதை சொல்லணுமா? இப்போ எனக்கு என்ன கேள்வினா, என்ன யூஸ் சொல்லி? ஏசு உங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். பை தி வே, மரியாள் பரிமள தைலத்தை உடச்சி தலைமையில ஊத்துனாங்க. இப்போ என்ன பிரதர் இதில் யூஸாக இருக்குது? அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், அது சுவிசேஷம். அதில் நடுவில் கொண்டு வந்து இந்த அம்மா பரிமள தைலத்தை எடுத்துன்னு வந்தாங்கன்னா அதை கேட்டு வந்தா என்ன, வரலன்னா என்னன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆனால் கர்த்தர் இதில் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனா உங்களுக்கு ஆன்சரே கிடைக்க போகுது. ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு வருஷம் சேர்த்து வச்ச பணத்தில் வாங்கப்பட்ட பரிமள தைலத்தை அவங்க உடைச்சும் போது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? சீஷர்கள் எல்லாம் இதை விற்று தரித்திரருக்கு கொடுங்க. அப்போ அவங்களுடைய கான்செப்ட் என்னது? நான் 3 தத்துவங்கள் சொன்னேன். அவங்களுடைய கான்செப்ட் என்னது? ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணா தரித்திரம் ஒளிஞ்சிரும். எத்தனை பேர் பிடிச்சிக்க முடியாத? எத்தனை தரித்திரர்கள் இருக்கு, அவங்களுக்கு கொடுத்தாவங்களாம் ஏழையா இருக்க மாட்டாங்களே. தரித்திரத்துக்கான தீர்வு தான தர்மம்ன்றாங்க. பிடிச்சிக்கிட்டீங்களா அதை? ஸோ தேர் ஒப்பீனியன் வாஸ் திஸ்: charity work is a solution for poverty. நீங்கள் கொடுத்தீங்கன்னா தரித்திரம் போயிடும். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பார், நான் இதை கொடுத்தனா 12 லட்சம் கிடைக்கும், நீ 12 குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்தா காலி ஆயிரும். ஆனால் இந்த பரிமள தைலம் இயேசுவின் அடக்கத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த பரிமளம் தைலம் கொடுத்து தரித்திரம் போக போகிறது இல்லை. ஆனால் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்னால தான் தரித்திரம் ஒழிய போகுது. சுவிசேஷம் தான் தரித்திரத்தை ஒழிக்கிற கர்த்தருடைய தீர்வு. நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. இதுதான் வெளிப்பாடு. ஸோ இதை தான் கர்த்தர் சொல்றாரு. எங்கெல்லாம் நான் மரிச்சு உயிர் தெழுந்த சுவிசேஷத்தை சொல்றியோ அங்கெல்லாம் இந்த அம்மா பண்ணதை சொல்லு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இந்த அம்மாவுடைய மெசேஜ் என்னது? இயேசுவின் மரணம் தான் தரித்திரத்திற்கான பிராயச்சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் மரணமே தரித்திரத்தின் பிராயச்சித்தம், தீர்வு. ஓகே, இப்போ நீங்க திரும்பி ஆன்சர் பண்ண போறீங்க. அங்க பார்த்த ஜனங்க என்னன்னு சொன்னாங்க? பணத்தை தான தர்மமா கொடுத்து சகாயம் பண்ணாதான் தரித்திரம் ஒழியும்னு சொன்னாங்க. இயேசு என்னன்னு சொன்னாரு? இந்த அம்மா செஞ்சது என்னுடைய அடக்கத்துக்காக செஞ்சாங்க அப்படின்றாரு. கரெக்டா? இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல வராங்க? அதனால ஐயா,
இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு 10 குடும்பத்துக்கு சகாயம் பண்றதை விட என் ரட்சகர் மரிக்கிறார், உயிர்த்தெழ போறார்ன்ற சுவிசேஷத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஐ வில் ஃபண்ட் த காஸ்பல், ஐ வில் சோ இன்டு த கிங்டம். நான் சுவிசேஷம் பரவறதுக்காக நான் விதைக்கிறேன், ரட்சகருக்கு நான் விதைக்கிறேன். ஏன்னா அவர் மரித்து உயிர்த்தெழுகிறாரே, அந்த செயல் தான் தரித்திரத்தை வேரோட ஒழிக்க போகுது, அடியோட அறுக்க போகுது. அதுதான் ஒரு தரித்திரனை ஐஸ்வர்யவானாக மாற்ற போகுது. ஹல்லேலூயா. உண்மையான சொல்யூஷன் இதுதான் பாருங்க. இயேசுவின் சிலுவையில் தான் எல்லா சொல்யூஷனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் 100 பாட்டில் பரிமள தைலம் எடுத்துட்டு வரலாம், அதை வித்துட்டு நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணலாம். ஆனால் உலகத்துடைய தரித்திரம் போகிறதே இல்லை. நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற நம்ம ஒரு சில பேர் தான தர்மம் பண்ணியிருக்கிறோம், தொடர்ந்து செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் செய்கிற சேவையிலே மிகப்பெரிய சேவை என்ன தெரியுமா? பணம் கொடுக்குறதோ, வீடு கட்டி கொடுக்குறதோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோட நிப்பாட்டிடாதீங்க. அதை விட மேலே ஒன்று இருக்குது, கர்த்தருடைய சுவிசேஷம். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உனக்காக மரித்தார். அவரை ஏற்றுக்கொண்டனா இந்த தரித்திரம் பணத்தளவில் மட்டும் சந்திக்கப்படாது, வேரோடு அடிக்கப்படும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லி அதுதான் உண்மையான தீர்வா இருக்குது. ஹல்லேலூயா. கம் ஆன். பணத்தை தர்றோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு தர்றோம். சகாயம் பண்ற ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் நிச்சயமா நம்ம முன்னாடி வரணும். கிறிஸ்தவர்களாக நம்ம சகாயம் பண்றதுக்கு தயங்க கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சகாயம் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ற சகாயத்தில் மேன்மையான சகாயம் என்ன தெரியுமா? பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடாதீங்க. உங்கள்கிட்ட சொல்றேன், கவனிங்க. இயேசு உங்களுக்காக மரித்தார், அவருடைய சுவிசேஷம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. அவர் உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை பாருங்க. சிலுவையில் உங்களுக்காக சாபமானார், சிலுவையில் தரித்திரனானார், சிலுவையில் பாவமானார். அவரை கொண்டு நீங்க நல்லா இருக்க முடியும்ன்ற அந்த டீச்சிங் இருக்கு தெரியுமா? அதுதான் நம்ம செய்யறதுல மிகப்பெரிய ஒரு சேவை. அதுதான் பிராயச்சித்தம். உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தின் பிராயச்சித்தமே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம். இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தை அடியோட அழிக்கிற அந்த சக்தி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம். அந்த சிலுவையின் மரணத்தை பிரசங்கிக்கிற வரைக்கும் நீங்க 100 கோடி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கலாம், அவன் தரித்திரத்தை நீங்க எடுத்து போடவே முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, நிறையா பணம் இருக்குது, ஆனால் இன்னும் தரித்திரனாக தான் இருப்பாங்க. ஏன்? உறவுகள் நல்லா இருக்காது, மனது ஆரோக்கியமாக இருக்காது, பிள்ளைகள் பேச மாட்டாங்க, மனைவி அவங்ககிட்ட சமாதானமாக இல்லை, உடல் ஆரோக்கியம் கெட்டு நாசமாக போகுது, தேவனோட உறவே இல்லை. என்னன்னு கேட்டால் பேங்க்கில் ஒரு 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது. பணம் நிறையா இருக்கிறதுனால ஒருத்தர் ஐஸ்வர்யவான் இல்லை. மனதளவில் வேறிலிருந்து ஒருத்தர் சுகமாகறானா, ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு சுகமாகறானா, அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் உண்மையான ஐஸ்வர்யம். அப்படின்றது தான் ஏசு கிறிஸ்துவானவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, லூக்கா 4:18 தரித்திரத்துக்கான பிராயச்சித்தத்தை அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலே அறிக்கையிட்டார். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு பணத்தை கொடுக்கவும். அப்படி சொன்னாரா? அவர் நினைச்சாருன்னா எவ்வளவு பணத்தை கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு நாள் பேதுருட்ட சொல்றார், பேதுரு என்ன உனக்கு இப்போ வரி கட்டணுமா, ஜிஎஸ்டி கட்டணுமா, டெம்பிள் டேக்ஸ் கட்டணும். அவர் டெம்பிள்கெல்லாம் அப்போல்லாம் டேக்ஸ் கட்டணும். என்னது? அதான் கோயில் வரி கட்டணுமா? போ பேதுரு, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு மீன் பிடிக்கத்தான் தெரியும், போய் பிடின்றார். மீன் வாயை பழந்து பார், ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு காயின் இருக்குது. பேதுருச்சா இவ்வளோ நாள் எத்தனை மீன் பிடிச்சா அதெல்லாம் திறந்து பார்த்துருக்கலாமோ, என்ன வந்திருக்குமா இல்லையா அவருக்கு? அங்கே ஒரு காயின் வருது. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தரித்திரத்துக்கு பணம் தான் தீர்வுனா எத்தனை பேருக்கு பணம் கொடுத்துருப்பாரு? நிச்சயமாக கொடுத்துருப்பாரு இல்லையா? ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க, தரித்திரருக்கு தான தர்மம்னு சொல்லல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி. ஏன்னா ஒரு மனுஷன் தரித்திரனா இருந்து ஐஸ்வர்யம் மாறணும்னா சுவிசேஷம் தான் வல்லமை. சுவிசேஷம் என்னது? இயேசு செய்து முடித்த சகல காரியங்களை அறிவிக்கிறதா சுவிசேஷம். வெறும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எப்படியோ பார்த்து வாப்பா பரலோக மோட்சத்தை வந்து சேர்ந்தனா போதும் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் இல்லை. அது முழு சுவிசேஷம் இல்லை, அது அரை சுவிசேஷம். முழுசான சுவிசேஷம் தெரியுமா? ஃபுல் காஸ்பல். இது இயேசு உனக்காக மரித்ததுனால உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லை, உன் தரித்திரம் நீக்கப்பட்டாச்சு, உன்னுடைய சாபம் நீக்கப்பட்டாச்சு, உன் வியாதி நீக்கப்பட்டாச்சு. நீ கீழே இருக்கிற, நீ மேலே வர முடியும். நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற, நீ சகல நிறைவோட நீ வாழ முடியும். நீ அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக தான் இருக்க முடியும், நீ கடன் வாங்க தேவையில்லை. இது அத்தனையும் அடங்கினது தான் முழு சுவிசேஷம். அந்த முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் நம்ம சபை முன் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற அத்தனை பேர் அதை தான் நம்ம பிரசங்கிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? இப்போ இன்னைக்கு கூட பாரு, ஒரு சில பேர் வை வேஸ்ட் கேட்குறாங்க. ஏன் இந்த வீண் செலவு? ஏன் பிரதர் சர்ச்சில் இந்த மாதிரி இவ்வளோ லைட் வேணுமா பிரதர்? இன்னும் நம்ம நிறையா போடவே இல்லை. இன்னும் நம்ம பேக்ரவுண்ட் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் நிறையா மாற்ற போகிறோம் நம்ம. சரியா? நம்ம மீடியா டீம் வேறு ரொம்ப ஆர்வமாக எடுத்துன்னு வராங்க லிஸ்ட்டு. பிரதர் இது வாங்கலாம், அது வாங்கலாம் அப்படின்றாங்க அவங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், வாங்க போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் பெட்டரான ட்ரம் கிட், இன்னும் நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்க போகிறோம். நிறைய நம்ம வாங்க போகிறோம். நிறைய பேர் வாசிக்கவும் போகிறாங்க. நம்ம தம்பிமார்கள் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அருமையான நம்ம வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் அருமையாக ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளோ முடியுமோ வாங்க போகிறோம்.
வந்து கேட்பேன், ஏன் பிரதர் இவ்வளோ வீண் செலவு? அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய மோளத்தை வச்சு நம்ம டும்முன்னு தட்டி அப்படியே கருக்கு பறக்க நம்ம முடிச்சு நம்ம போயிட்டு வந்துட்டோம் பிரதர் அப்படின்றோம். நம்ம அந்த காலத்துக்கு அதுதான் சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த காலத்தில் ட்ரெண்ட் அதிகமாகுது, நமக்கும் நிறைய அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கைத்தாளங்கள் என்னென்ன விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்குதோ அத்தனையும் பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஏன்? அவருடைய நாமம் தான் ஒரே வழி. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் தான் வழி. ஒரு மனுஷன் தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு ஒரே வழி அதுதான். சுவிசேஷத்துக்கு செலவு பண்ணாமல் வேற எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். எஸ், பிரசங்கிக்கணும். அதனால தான் நல்ல கேமராஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறோம். அதனால தான் யூடியூப் சேனல் நம்ம போகிறோம். எத்தனை வேலை அதுக்காக நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. இன்டர்நெட் பில் பே பண்ணுறோம், நல்ல சிஸ்டம் ஏற்படுத்துகிறோம். ஏன்? அங்கே நல்லா தெரியணும், இந்த செய்தி நல்லா போகணும். இது செலவு, லட்சக்கணக்கில் செலவு. ஏன் பிரதர்? வை வேஸ்ட்? டோன்ட் டெல் மீ இட்ஸ் a waste. இதுதான் மனுஷனை ரட்சிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை போய் சேரணும்னா இன்னும் பல லட்சங்கள் நம்ம செலவழிக்கலாம்னு சொல்கிறேன் நான். இவ்வளோ பெரிய அதிகமான வாடகை அமௌண்ட்டு. ஏன் வந்தோம் இங்கே? கர்த்தர் சொல்லவே இல்லை, உலகமெங்கும் போய் பணத்தை சேகரித்து வைங்கள் அப்படியே சொன்னார். உலகமெங்கும் போய் பணத்தை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ல. ஏசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்து பரலோகத்துக்கு ஏறி போகும்போது, பரமேறி சொல்லும்போது பணத்தை கட்டுக்கட்டாக விட்டுட்டு போல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஆட்கள் ஆயத்தப்படுத்திட்டு போனார். அவர் ஒரு பில்டிங்கை விட்டுட்டு போல. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம பேரில் ஒரு பில்டிங் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஒரு சபையா நமக்காக இந்த சபையின் பிரசங்கத்தின் மூலமாக இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகத்துக்கு நம்மளோட வந்தாங்கன்னா அதுதான் நம்முடைய சிறந்த ஊழியம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இதை விட பெரிய பில்டிங் எடுக்கணுமா இருந்தால் எடுப்போன்ற நான் இயேசுவின் நாமத்தில். இதை விட லட்சங்கள் நம்ம தரணுமா? தரப்போகிறோம் இயேசுவின் நாமத்தில். இதை விட பெரிய லட்சங்களுக்கு பிலீவ் பண்ணுமா? எஸ், we will believe. ஏன்? இட்ஸ் நாட் a waste. This is the solution to the world. சுவிசேஷம் தான். பில்டிங் இல்லை, லைட்ஸ் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. இது மூலமாக நம்ம சுவிசேஷத்தை பரப்புறோம் பாருங்க. அதுதான் உலகத்துக்கு தேவைப்படுகிற செய்தி. இந்த செய்தி தான் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி, ஒன்றில்லாத வாழ்க்கையை மாற்றி அருமையான மேன்மைக்கு கொண்டு போகிற செய்தியாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் தசம பாகத்தை கொண்டு வரோம். அதனால தான் விதைக்கும் போது சந்தோஷமாக விதைக்கிறோம். ஏன்னா இதே பணத்தை எடுத்துன்னு போய் நான் தான தர்மம் பண்ணுறதுனால ஒருத்தனுடைய நிலைமை மாறாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க போகிறேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு நம்மளும் நிறைய பேர் சகாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறும். வீடு இல்லைன்றான், வீடு கட்டி கொடுக்குறோம். ஓகே, நல்லது இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், மழை குளிர் பனி மத்தியில் பிள்ளைகள் நல்லா வளரட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில் வர்ற வரைக்கும் பங்களாலையும் குடிசையில் வாழ்ந்த அதே இருட்டுத்தனத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர அதே மனக்கவலை. அன்றைக்கி குடிசையில் தற்கொலை பண்ணிட்டு சாவலான்னு நினைக்கிறவன் பங்களாவில் தூக்க மாட்டேன்னு சாவல் தான் நினைக்க போகிறான். ஏன்? உள்ளம் மாற்றப்படுற வரைக்கும் உண்மையான தீர்வை நம்ம பார்க்கவே முடியாது. திரும்பி வாங்க அந்த வசனத்துக்கு. லூக்கா 4:18 பாருங்கள். வாட்ஸ் அ சொல்யூஷன் ஃபார் த புவர், ஃபார் த பீப்புள் இன் பாவர்ட்டி? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மூலமாக தான் உண்மையான ஆசீர்வாதத்தையும் நிலையான ஒரு சொல்யூஷனை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற, பொருளாதாரத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற கெட்ட ஜனங்களாம் நல்ல ஜனங்களாக மாறுறதுனால தரித்திரம் போகுமா? இல்லை. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைக்கப்பட்டால் நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம கவர்மெண்ட் லீடர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க ஜெபிக்கிறோம், அவங்க நல்ல ஆளுகை செய்யணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோம். சரியா? நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம மேலேப்படுத்தி கீழப்படுத்தி அது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அது நம்மளுடைய வேலையும் இல்லை. யார் ஆளுகை செஞ்சாலும் நல்ல ஆளுகை செஞ்சு ஜனங்களை பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம். ஆனால் ஆட்சி மாறினா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற கட்டுக்குள்ளே நம்ம இல்லை. ஏன்? யாருன்னா ஆட்சியில் உட்காரட்டும், என் வாழ்க்கையின் சிங்காசனத்தில் என் கர்த்தர் இருக்கிறார். நான் சிலுவையில் வந்திருக்கிற வேரோட என்னுடைய தரித்திரம் அழிக்கப்பட்டாச்சு. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்மளால் நல்லா இருக்க முடியும். ஆமென். அப்போ சுவிசேஷம் தான் முக்கியமான ஒரு சொல்யூஷன் பாருங்கள். அதை தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன் சுவிசேஷம்னா, ஏன் இயேசுவின் சிலுவை தேவைப்பட்டுச்சுன்னா, தரித்திரம்ன்றது வெறும் பணத்தின் விஷயம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு பணத்தை கட்டுக்கட்டாக கொடுத்து அவனை பணக்காரனை மாற்றிட முடியாது. இல்லைனா பணக்காரன் சொல்கிறத விட அவனை உண்மையான ஐஸ்வர்யவானா நம்ம மாற்றிட முடியாது. ஒரு சில பேர் பணம் நிறையா வந்து இன்னும் மோசமாக போயிருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் பணத்தை சரியாக மேனேஜ் பண்ண கற்றுக்காம இன்னும் கொடிய நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு சில பேர் லாட்ரியில் வின் பண்ணவங்க, அதில் 90% அவங்கள வின் பண்ண லாட்ரி வின்னிங்ஸை ஈஸியாக செலவு பண்ணி நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி திருமணத்தெல்லாம் உடச்சி போட்டு வீட்டுக்கு வராங்களாம். ஏன்னா பிரச்சனை அவனுக்கு பணம் இல்லை, பிரச்சனை வேற என்னவோ. தரித்திரன்றது ஒரு சாபம்ன்றது நம்ம மறந்துடக்கூடாது. தரித்திரன்றது ஏதோ பணநிலை நம்ம நினச்சிடறோம். ஏதோ நம்ம தங்குற வீடு, நம்மக்கிட்ட வண்டியே இல்லை பிரதர், நம்ம ஏழை, எங்கள் டிவி பிரதர் ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான், எல்இடி வாங்கலாம், அதனால நாங்கள் ஏழை. அது நம்ம பொருட்களோ பணத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. தரித்திரன்றது ஒரு சாபம். இப்போ சாபம் அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வாங்க. உபாகமம் 28 வாங்க. Poverty is really a curse. You can see that in the list of curses.
உபாகமம் 28 சாபங்களின் பட்டியலில் இது வருது பாருங்க. 48ஆம் வசனத்தில் அதில் அர்த்தமும் நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க. பாவர்ட்டிக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி அதில் நம்ம படிக்கிறோம். நீ கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளனா உன் மேலே இந்த சாபம் வரும்னு கர்த்தர் சொல்லும் போது சொல்லிட்டார் பாருங்க. சகலமும் குறைவுபட்டு, see that is called poverty, shortage of resources. எழுதிங்க வேணா உங்களுக்கு டெஃபினிஷன் வேணும்னா. பாவர்ட்டினா என்ன அர்த்தம்? ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். அப்போ ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? தேவ நோக்கத்துக்கு ஏதுவான சகல ஆதாரங்கள் உண்டு அப்படின்றோம் நம்ம. வாட் இஸ் riches? வாட் இஸ் being wealthy? when you have everything you need to fulfill God's purpose in your life. அதுதான் rich. that is the state of being rich. ஸோ பாருங்க, சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும், இதுதான் தரித்திரத்துடைய சாபத்தின் விளக்கம். கர்த்தருக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கடன் அப்படின்ற பாரம், பண கஷ்டன்ற அந்த 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 நுகம், அந்த பாண்டேஜ், அந்த கட்டு ஒரு மனுஷன் மேலே இருக்கும் அப்படின்றார். அப்போ தரித்திரம்னா என்னது? பசி, பட்டினி, தாகம். பசியில் பட்டினி சொல்லுங்க, பட்டினியும் தாகமும் அப்புறம் நிர்வாணமும் எல்லாவற்றுக்கும் குறைவுபட்டு இந்த நிலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவிச்சார். சிலுவையில் 24 மணி நேரத்துக்கு அவருக்கு உணவு கிடைக்கல. அப்படின்னா கெத்செமனே தோட்டம் அவருக்கு அந்த ராபோஜனத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், அவர் மரிக்கிற வரைக்கும் அவர் உணவை அருந்தவே இல்லை. அடுத்தது அவர் தாகத்துக்கு கேட்டால் கூட அங்கேருந்து புளிப்பான திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அது வினிகர் மாதிரி இருக்குமா பாரு, அதை எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு. உணவை நம்ம பார்க்குறோம், அவர் நிர்வாணமாக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய தரித்திரத்தின் சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பிரதர், எப்படி தரித்திரத்தின் வெளியே வருது? ஒரே ஒரு வழி தான் சொல்றேன் நான். நமக்காக ஒருத்தர் இறங்கி வரணும். தரித்திரத்தின் சாபத்துக்காக ஒரு கிரயத்தை கட்டணும். You can only be redeemed from the curse of poverty. You cannot do it because of education. Education பண நிலைமையை மாற்றலாம், அறிவை அதிகமாக்கலாம், நல்ல வேலையை கொண்டு வரலாம், பணம் சம்பாதிக்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் பணம் சம்பாரிச்சு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், உறவுகளில் நிம்மதி இல்லாமல், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ பணம் மட்டும் வந்துட்டா ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்கன்னு சொல்கிறேன் நான். Poverty is a curse. ஒருத்தர் இறங்கி வரணும், அந்த பாவர்ட்டியை ஏற்றுக்கொள்ளணும். நடந்துச்சு, அதுதான். வாங்க எல்லாருமே 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9. அப்போ தரித்திரம்ன்றது என்னது? அது பண பற்றாக்குறையா? அதை விட ஆழமானது. அது என்னது? அது ஒரு பாவத்தின் சாபம். Remember that. That's a curse of sin. அப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஒருத்தர் அதை ஏற்றுக்கிட்டா தான் வெளியே வர முடியும். பாருங்க 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், யாரு? இயேசு யாரா? ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. நம்மளாம் என்னவா மாறணுமா? சத்தமா சொல்லுங்க. இதை நான் பிரசங்கிக்கல, இது கர்த்தர் பிரசங்கிக்கிறார் நம்மளை பார்த்து. நம்மளாம் என்னவா மாறணும்? ஐஸ்வர்யவான்களா மாறணும். நல்ல வழியில, நல்ல எண்ணங்களுக்காக, நல்ல திட்டங்களுக்காக, கர்த்தருக்காக ஐஸ்வர்யவான்களா நம்ம மாறணும். அவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் தரித்திரனாயிட்டார். தரித்திரம்ன்றது ஒரு சாபம். அதை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணுமா இருந்துச்சு, அவர் ஏற்றுக்கொண்டார். வாங்க கலாத்தியர் 3:13 பாருங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, தரித்திரம்ன்றது ஒரு சாபம், அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. come on. yes, அவர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ படிச்சமே அந்த வசனம் 28-48 உபாகமம், அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேற தேவையில்லை. இயேசுவின் நாமத்தில் சகலத்துக்கும் குறைவுபட்டு நம்ம வாழ தேவையில்லைன்றனால் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்மளால வாழ முடியும். சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எதுக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டார்? அடுத்த வசனம் பாருங்க. எதுக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. நம்ம தான் அந்த புறஜாதிகள். பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம மேல வந்திருக்குது. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரம் ஒரு சாபம். சொல்லுங்க, கிறிஸ்து சாபமானார். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையதாயிருச்சு. இப்போ ஆசீர்வாதம் என்னத்தை செய்யும் பார்க்கலாமா? வாங்க நீதிமொழிகள் 10:22 பாருங்க. இப்போ ஆசீர்வாதம் என்னத்தை செய்யும்? சத்தமா படிக்கலாமா எல்லாரும் இந்த வசனத்தை? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹalleluya. அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம்னா அதுல வர்ற ஒரு நன்மை பொருளாதார செழிப்பு. பொருளாதார செழிப்பு தான் ஆசீர்வாதம். யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படி நான் சொன்னேன்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. ஆசீர்வாதம் ஒரு டோட்டல் பேக்கேஜ். அதில் ஒரு நன்மை என்ன தெரியுமா? பொருளாதார செழிப்பு. இன்னொரு தடவை சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை
தரும். அப்ப ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. உபாகமம் 15:4 இந்த வசனம் உங்களுக்காக உங்க வம்சத்துக்காக பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். நான் எனக்காகவும் என் வம்சத்துக்காக இதை நான் பெற்றுக்கொள்றேன். வாங்க, உபாகமம் 15:4 அவர் சொல்றாரு, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக. எளியவன்னா ஏழை. உனக்குள்ள ஒரு ஏழை கூட இல்லாதபடிக்கு இப்படி செய்ய வேண்டும். எப்படி ஆண்டவரே செய்ய வேண்டும்? இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். இப்போ எந்த வசனம் ஞாபகம் வருது நம்மளுக்கு? இப்போ ஏதாவது வசனம் ஞாபகம் வரணுமா இல்லையா? இல்லை, இதுதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லாதீங்க. என்னது அது? ஏசாயா 1:19, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. அதான் சொல்கிறேன், நீ கவனமாக கேட்டனா இப்படி. சரி ஆண்டவரே, என்ன சொல்லி கொடுக்குறீங்க பார்க்கலாமா? தொடர்ந்து பாருங்க, என்னத்தை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எப்படி இது மாறும், எப்படி இந்த சூழ்நிலை மாறும், அப்படியே தொடருங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில். அதான் சால்வேஷன் பாருங்க. அதில் என்ன இருக்குது பாருங்க. உன்னை மென்மேலும். இப்போ என்ன பிரதர், என்னவோ சொல்ல வந்தீங்க, ஆனால் இது என்னன்னு தெரியலன்றீங்களா? 14 வசனத்தில் என்ன பார்த்தோம்? நான் உனக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அதை கேட்டனா உன் வம்சத்தில், உன் கோத்திரத்தில், உன் ஜனத்தில் ஏழன்றவனே இருக்க மாட்டான். என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தினால உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை மென்மேல் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற டீச்சிங் என்னது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாத போதனை அதிகமாக ஆசீர்வாதம் வெளிப்பட கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா ஏழையா இருக்கிறவன் ஐஸ்வர்யவானா மாறிடுறான். ஆனா எதனால? கவர்மெண்ட் மாறினதுனால இல்லை, பெரிய பேராசை பிடிச்ச பணக்காரங்க மாறினதுனால இல்லை, பணக்காரன் பிடிங்கி ஏழைட்ட கொடுத்ததுனால இல்லை, யாரோ தானம் தர்மம் பண்ணதுனால இல்லை. எதனால? என் கிறிஸ்து எனக்காக சாபமானார், ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துச்சு, ஐஸ்வர்யம் இப்ப என் வம்சத்துல ஏழையா இல்லைன்ற நிலைமையை கொண்டு வந்துருச்சு. ஓ கமான், கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம். ஹalleluya. எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறதுனால சொல்லுங்க, என் வம்சத்துல தரித்திரம் ஒளிந்து போகட்டும். சொல்லுங்க, ஒருவனும் ஏழையா இருக்க போறது இல்ல. சொல்லுங்க, நான் கடன் வாங்குறவனா இல்லாம கடன் கொடுக்கிறவனா இருக்க போறேன். நான் வாளா இல்லாமல் தலையா இருக்க போறேன். நான் கீழா இல்லாமல் மேலா இருக்க போறேன். சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஓ கமான், எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஹalleluya. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்போ தரித்திரன் ஐஸ்வர்யவானா மாறணும், அதுவும் ஆசீர்வாத பிரசங்கத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை கர்த்தர் ஏற்கனவே கொண்டு வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றேன் நான். ஏற்கனவே கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இல்லையோ, ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. அந்த வார்த்தை மனதை சுத்திகரிச்சுட்டு இருக்குது. பாருங்க, எல்லாமே ஆவியில இருந்து ஆரம்பிக்குது, நம்மளுடைய ஆவியில இருந்து ஆரம்பிக்குது. மனுஷன் பாவம் பண்ண உடனே பாவத்தின் சாபம் அவனுடைய ஆவியில போய் உட்கார்ந்துருச்சு. ஆவியில மனுஷன் தேவனுடைய சாயலை இழந்துட்டான். அப்ப தரித்திரம் உள்ள வந்துருச்சு. எங்க? பாக்கெட்டுக்குள்ள இல்ல, ஆவிக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் மனதுக்குள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் பாக்கெட்ல வந்துச்சு. அப்ப எப்படி வியாதி வந்துச்சு? உடம்புல இல்ல, மைண்ட்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஆவிக்குள்ள வந்துருச்சு வியாதி. மனுஷன் பாவம் பண்ணும்போது அப்புறம் மைண்ட் அளவில் ஐயோ வியாதி வர்ற மாதிரி இருக்குது, ஐயோ எல்லாரும் சாவுறாங்க எனக்கும் வரும் போல, ஐயோ வியாதி எப்போ வருமோ, எப்படி சாவணும், ஐயோ 4வது சந்ததியாக சுகர் எனக்கு வரும் சுகர், ஏன்னா நான் அதே சந்ததியில் இருக்கிறேன். மனதில் வந்துது. அப்புறம் பார்த்தா சரீரத்தில் வருது. இப்போ கர்த்தர் மாற்றணும்னா எப்படி மாற்றணும்? சரீரத்தை மாற்றணுமா, மனதை மாற்றணுமா, ஆவியை மாற்றணுமா? முதல் everything begins in the spirit, right? It has to go down to the spirit. அதனால தான் கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கர்த்தர் முதல் ஆவியை புதுப்பிக்கிறார், ஆவியை புதுப்பிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட போது என்ன பதர் நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இதான் நடந்துச்சு. உங்க ஆவி புது சிருஷ்டியா மாறிடுச்சு. உங்க வேற கர்த்தர் சுத்திகரிச்சிட்டார். சாபத்தின் வேற கர்த்தர் சுத்திகரிச்சிட்டார். தரித்திரத்தின் வேற கர்த்தர் சுத்திகரிச்சிட்டார், மாற்றி போட்டுட்டார்னு சொல்றேன். ஒரு புதிய வேர்னால வாழும்படி கர்த்தர் ஏற்படுத்திட்டார். The gospel, the blood of Jesus goes down to the roots of poverty, to our spirit. நம்முடைய ஆவி மாற்றப்பட்டாச்சு. இப்ப ஆவி மாற்றப்பட்டாச்சு, அடுத்தது என்ன மாறணும்? ஆவியில நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த க்ஷண பொழுதே you are rich in your spirit. நீங்க ஐஸ்வர்யவான்கள். உங்க பாக்கெட்டை செக் பண்ணி சொல்லாதீங்க, விசுவாசத்துல சொல்லுங்க, நீங்க ஐஸ்வர்யவான்கள். உங்க பேங்க் அக்கவுண்ட்டை செக் பண்ணாம சொல்லுங்க, நீங்க ஐஸ்வர்யவான்கள். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஐஸ்வர்யவான்கள். ஏன்னா ஐஸ்வர்யம்ன்றது பணத்தை விஷயம் இல்ல, ஆழமான வேர்ல இருந்து ஆரம்பிக்கும். அது எங்க?
ஆவியில இயேசு கிறிஸ்து உடையவன் தான் உண்மையான ஐஸ்வர்யவான். அங்கே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது எங்கே வரணுமா இருக்குது? அது ஆத்துமா. சரீரத்துக்கு வரும், பட்டுன்னு அப்படி சரீரத்துக்கு போயிடாதீங்க. இப்போ ஆத்துமாவுக்கு வரணுமா இருக்குது. டேங்க் தண்ணி ரொம்பிடுச்சு, ஆனால் குடம் காலி ஆகுது. என்ன பண்ணலாம்? குடத்தை தூக்கி போட்டு வச்சலான்றீங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இப்போ என்ன பண்ணணும்? டேங்க் கிளியராக இருக்குது, தண்ணி ரொம்பி கிடக்குது, குடம் காலியாக இருக்குது. இப்போ என்ன சரி பண்ணுமா இருக்குது? குழாயை சரி பண்ணுமா இருக்குது. அதுதான் நம்மளுடைய ஆத்துமா. அது எப்படி பார்த்தா சரி பண்ணுறது? கவலைப்படாதீங்க, அதை சுத்தம் பண்ண தான் இங்கே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இது குழாய் சுத்தம் பண்ணுற ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி. இது ஆவியில கர்த்தர் சுத்திகரிச்சார், ரத்தம் மாத்திருச்சு. சபை என்ன செய்து? போதனைகளை கொடுத்து அந்த மனதுன்ற குழாயை சுத்திகரிக்குது, அதை சீர்படுத்துது. இப்போ என்ன ஆகுது? மனதளவில் போய் சேர ஆரம்பிக்குது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் மனது? ஐயோ எங்கள் வாழ்க்கையே தரித்திரம், எப்படியோ என்ன பிரதர் எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரதர், ஒரு மனசு நிம்மதி பிரதர், மனசு நிம்மதி இருந்தால் போதும் பிரதர், ஏதோ 2 வேளை ஒரு கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு போய் சேரேன் கர்த்தர் சமூகத்தை. அப்படி தான் வருவோம். இங்கே வந்த பிறகு சொல்கிறோம், இல்லை நானும் கொஞ்சம் நல்லா கேட்குறேன், நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா நல்லா இருக்க முடியுன்றார் பிரதர். அதனால் பிரதர் நான் நல்லா இருக்கேன், அந்த நான் கடனை ஜெயிப்பேன், நான் வியாதியை ஜெயிப்பேன், நான் நல்லா இருப்பேன். பாரு ஒரு சில டைம் ரசிக்கப்படாமல் இங்கே வருவாங்க பாரு. ஒரு சில பேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது கூட பெருசாக அவங்களுக்கு தெரியாது பாருன்னா, அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிற விதம் கூட ரொம்ப பிளெயினாக, ஒரு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. இப்போ நல்லா நீங்கள் சிம்பிளாக வர்றதுல ஒரு தவறும் இல்லை, சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க அதை. ஆனால் வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து ஒரு தோத்து போன மாதிரி வர்றது மேலே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்றேன். ஆனால் இங்கே வந்துட்ட பிறகு நான் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், நம்மளை நேசிக்கிறார், ஆசீர்வச்சார்ன உடனே சர்ச்சுக்கு ரெடி ஆகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம நல்லா ரெடி ஆகிட்டு வர்றோம். நம்ம வாலிப தம்பி தங்கச்சிமார்களை பாருங்கள், ஓகே, அவங்கள்ட்ட இருக்கிறதுலே சிறந்ததை போட்டு இங்கே வருவாங்க. ஏன்? கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க மேல இருக்குது. இந்த நல்ல கர்த்தரை நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஒரு ஏழ்மத்தனத்தை கொண்டு வர்ற கடவுளை நான் ஆராதிக்கல, என்னை வாழ வைக்கிற கடவுளை நான் ஆராதிக்கிறேன். அப்ப சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு போனா 4 பேர் நம்மளை பார்த்து கேட்கணும், எங்கம்மா அவ்வளோ நல்லா ரெடி ஆகிட்டு போறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்? நீங்க சொல்ல இல்லைங்க, சர்ச்சுக்கு போறோம். சர்ச்சுக்கு இவ்வளோ நல்லா போறியா? நானும் வரேன் அந்த சர்ச்சுக்குன்றாங்க. யோசிச்சு பாரு பார்க்கலாம். இல்லை எல்லாத்தையும் கலட்டி போட்டு வெறிச்சோடி அப்படியே ஒரு ரொம்ப பிளேனா, இல்லையா? என்னுடைய ஏழ்மத்தனம் தான் என் பக்தி, இதுதான் நான் பரலோகத்துக்கு போகிற சக்தி, இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய யுக்தி அப்படின்னு போயிட்டு இருந்தேன்னா யாராவது வருவாங்களா? பிரதர் வாங்க சர்ச்சுக்கு வாங்க, இல்லைனா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க. அவங்க சொல்லுவாங்க, உன் கூட வந்தாலே நரகம் மாதிரி தான் இருக்கும், நான் வரல, நீ ஏன் இப்படி இருக்கிற சொல்லுவாங்க. சில பேர் பாரு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அந்த பொண்ணு, அந்த சர்ச்சில் போய் சேர்ந்து இப்போ பாரு ஒன்றும் இல்லாமல் போயின்னு. அப்படி ஆயிரவே கூடாதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஆடம்பரம் நம்மளுடைய நோக்கம் இல்லை. சத்தமாக ஆமென் தயவு செய்து சொல்லுங்கள். யாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லைன்னு நல்ல நகனட்டெல்லாம் போட்டு இல்லை. என் கர்த்தர் நல்லவர், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், என்கிட்ட இருக்கிறத சிறந்ததை நான் போடுவேன், கர்த்தரை நான் தொழுது கொள்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, ஆஃபீஸ் போகும்போது சிறந்த மாதிரியே போங்களேன், வெளியே எங்கே போனாலும் சிறந்த வகையில் போகலாம். ஏன்னா நம்மளுடைய தேவன் நல்லவர், அவரை நம்ம பிரதிபலிக்கிறோம். என் பிள்ளைகள் கிழிஞ்சு போன துணியோ அப்படியே ரொம்ப ஒரு தரம் மட்டமான துணியை போட்டுட்டு இருந்தால் எனக்கு பெருமையா? நிச்சயமா இல்லை, என் மனசு உடையும். ஆனால் என் பிள்ளைகள் நல்ல துணி போட்டு நல்லா சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அது மனசுக்கு ஒரு ஆனந்தம். நான் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இது கர்த்தர் நம்மளை பார்த்து பெருமை பண்ணணுமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை பார்த்து, அது என் பிள்ளை அங்கே பார்த்தியா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரு, என் பிள்ளை அங்கே பாரு, போகலாம் பாரு, என் பையன். நம்மளை பார்த்து ஆண்டு சொல்லக்கூடாது, இவன் ஏன்டா அப்படி பண்ணுறான் அப்படி சொல்லக்கூடாது. தூதர்களை பார்த்து, என்னன்னாச்சு அவனுக்கு ஏன்பா அப்படி இருக்கிறான், நான் ராஜாதி ராஜா தேவாதி தேவனாக இருக்கிறேன், அவன் பாரு எப்படி நடந்துக்கிறான், யாராவது பிரசங்கம் பண்ணுங்க பான்றார் பரலோகத்தில் இருந்து. அப்படிதான் கர்த்தர் பாரு, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியில மாறிடுச்சு எப்போ? ரட்சிக்கப்பட்ட போது. இப்போ மனது மாறுது, அது எப்போ? போதனைகளை கேட்கும்போது. ஏசாயா 1:19 சொல்லுங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் சிறந்ததை புசிப்பீர்கள். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆமென். அது நடந்துட்டு இருக்குது. சோர்ந்து போகாதீங்க, சீக்கிரமா பாருங்க, கூடிய சீக்கிரமா பாருங்க அறுவடை நீங்க பாப்பீங்க. கடன்கள் அடைச்சு தீத்து பல பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. பல பேர் கடன் கொடுக்கணும்னா நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வளரும்ன்ற நான். உங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க வாங்குறத கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். முதல்ல எந்தெந்த ஷேர்ஸ் வாங்கணும்னு ஞானத்தோட செயல்படுங்க. அவசரப்பட்டு சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஆயிடாதீங்க. அப்படி இறங்குறவங்க தான் பட்டுன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. சரியா? ஞானத்தோட செயல்படுங்க, ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இப்போ நம்ம காத்துட்டு இருக்கிறோம், கர்த்தர் நம்ம மனதை மாத்திட்டு இருக்கிறார், சுத்திகரிச்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க? நீங்க மெசேஜ் டைட்டில் என்னப்பா? என்ன மெசேஜ் டைட்டில் என்ன ஜோஷுவா? அது போடுங்க பார்க்கலாம். வாட் ஆர் வி லேர்னிங் டுடே? தரித்திரத்திற்கு சரியான தீர்வு என்னது? அது
சுவிசேஷம் ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? இயேசுவின் சிலுவைன்னு சொல்லலாம், ரட்சிப்புன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்தது தான். இயேசு எனக்காக மரித்தார், அதை நான் நம்புறேன், என் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார்ன்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் தரித்திரத்திற்கான தீர்வு. சுவிசேஷம் தான் தீர்வு, சிலுவை தான் தீர்வு, இயேசு கிறிஸ்து தான் தீர்வு, அவர் செய்து முடிச்சதான் தீர்வு. அன்னைக்கு அங்க உட்கார்ந்து இருந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இந்த பரிமள தைலத்தை வித்து தான தர்மம் பண்ணா ஏழை எளியோர்களுக்கு உதவி இருந்திருக்குமே, தரித்திரத்தை ஒழிச்சிருக்கலாமே. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, அட இந்த பாட்டில் மட்டும் இல்ல, 100 பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் தரித்திரம் ஒழியாது. ஆனா என் ரட்சகர் இருக்கிறாரே, அவருக்கு உடைச்சு நான் ஊத்துறேன். ஏன்னா அவர் மரித்து அடக்கம் பட்டு உயிர் தெழுந்தார்னா அவருடைய மரணம் எல்லா தரித்திரத்திற்கும் ஒரு தீர்வா இருக்குது. அவர் தான் தீர்வுக்கு காரணம்ன்றாங்க. அதனால தான் இயேசு சொல்றார், பிரசங்கம் பண்ற இடத்துல அந்த அம்மா பண்ணதை சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? போய் பிரசங்கம் பண்ற இடத்துல வெறும் பாவம் மன்னிப்பு சொந்தம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, அவருடைய மரணம் எல்லா தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருதுன்னு பிரசங்கம் பண்ணுங்கன்றத ஆண்டவர் நேரத்தில் நம்மள்ட்ட விளக்கிட்டு இருக்கிறார். நீங்க தேவனுடைய சாயல்ல இருக்கிறீங்க. நீங்க தரித்திரனா பிழைக்கிறது கர்த்தருடைய திட்டம் இல்ல, குறைபாடுகள் மத்தியில் வாழ்றது கர்த்தருடைய நோக்கம் இல்ல. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு விருப்பப்படுகிறார். நீங்க வாழ வேண்டிய ரகம் வேற. நான் வெறும் பண ரீதியா மட்டும் பேசல, நமக்கு பேசணும்னு பணம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான குடும்ப உறவுகள், ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம் இல்ல, உடல் ஆரோக்கியம் 2 டைம் சொல்லிட்டேன். அதே ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான உறவுகள், ஆரோக்கியமான தொழில், நல்ல வளர்ச்சிக்கு ஏதுவான தொழில், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாவற்றையும் கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். பாருங்க, பிரிட்டன்ல மிகப்பெரிய ஐஸ்வர்யம் நிறைஞ்ச ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சிறு குழந்தையை கடத்திட்டு போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஊர்ல தெரு பெருக்கிறவங்களும் இந்த புகை குண்டுங்களெல்லாம் சுத்தம் பண்ற ஜனங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த ஊர்ல குளிர் அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு ஃபயர் பிளேஸ்னு வச்சிருப்பாங்க இல்லையா, லிவிங் ரூம், பெட்ரூம்ஸ்ல ஃபயர் பிளேஸ், சூடாக்குறதுக்காக நெருப்பு அங்க விறகெல்லாம் வச்சு அதுக்கு நேரம் ஒரு புகை குண்டு இருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு நாட்கள் வருவாங்க. அவங்க யாரோ உள்ள வந்து குழந்தைய திருடின்னு போயிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பல வருஷமா கிடைக்கல. இவங்க 4 பக்கமும் தேடி விசாரிச்சும் கிடைக்கல பிள்ளை. ஒரு நாள் இவன் பாருங்க, ஒரு 12-13 வயசு ஒரு பிள்ளையா வளர்றான். யார் கூட வளர்றான்? தெருப்ப இருக்கிறவங்க கூடவும் அந்த சிம்னிஸ், புகை குண்டை சுத்தம் பண்றவங்க, அவங்க கும்பல்லையே சேர்ந்துட்டான் பாருங்க. ஒரு நாள் எதேச்சா நடந்தது பாருங்க, எந்த வீட்டுல இருந்து கடத்தப்பட்டானோ அந்த வீட்டுக்கே அனுப்பியிருக்கிறாங்க, சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு. உண்மையா நடந்த சம்பவம் பாருங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ள வர்றான் பாருங்க, பெரிய மாளிகை, அந்த வீடை சுத்திகரிக்கிறான், புகை குண்டெல்லாம் சுத்திகரிக்க, முகத்துல கறி பூசி இருக்கும், உடம்பெல்லாம் அழுக்கா இருந்திருக்கும் பாருங்க. ரொம்ப வேலை செஞ்சுட்டான் போல சின்ன பையன் பாருங்க, ரொம்ப களைச்சு போய் பெட்டு ஒன்று பார்த்தானா அவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு நம்ம சில டைம் பண்ணோம் தெரியுமா, 2 நிமிஷம் தூங்கி எந்திரிக்கிறேன்ட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்திரிப்போம். அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் மேலே கோச்சுக்குவோம், ஏன் என்ன ஹெல்ப்பில் அப்படின்னு. இந்த பையன் அப்படி தான் படுத்தான் போல, போய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், அசந்து தூங்கிட்டானா பாருங்க. அந்த வீட்டு எஜமானி அம்மா, இவனுடைய அம்மா ஆக்சுவலா, உள்ள வந்து அப்படியே கோவப்பட்டாங்களாம். வீடை சுத்தம் பண்ண சொன்னா இங்கே வந்து படுத்துருக்கிறான் பாரு இந்த வேலைக்கார பையன் அப்படின்னு. அவனை திட்டி எழுப்புறதுக்காக கிட்ட வந்தா அவன் படுத்திருக்கிற போஸ்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. முகத்தை உத்து பார்க்குறாங்க, அந்த ஜாடை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அப்படியே என்னுடைய கணவர் போலவே இருக்குது, இவன் தான் நம்ம இழந்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லி பிள்ளையை எழுப்பி கன்ஃபார்ம் பண்ணி அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சொன்னாங்களா, நீ வாழ வேண்டியதே இந்த மாளிகையில தான், உன் சாயலை பார்த்தே சொல்றேன், நீ என்னுடைய வீட்டு பிள்ளை, நீ நல்ல ஐஸ்வர்யத்தில் வாழ வேண்டியவன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றுக்கிட்டு தெருவை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில்லறை கிடைக்குமா, யாராவது சகாயம் பண்ணுவாங்களா, ஐயோ எப்படியாவது கர்த்தர் வாருமாண்டவரே, மோட்சத்தில் வந்தாவது நல்லா வாழ்றாண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் பாரு. இன்னைக்கு அத்தனை பேரையும் பார்த்து பிரசங்கிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை எழுப்பி இருக்கிறார். என்னன்னு தெரியுமா, உன்னை பார்க்கும்போது உங்கள் அப்பா ஜாடை தெரியுது அப்படின்ற நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்கிறேன். உங்களை பார்க்கும்போதே பரமபிதாவுடைய ஜாடை எனக்கு தெரியுது. எனக்கு தெரியும் நீங்கள் யார் பிள்ளைன்னு. நீங்கள் முகத்தில் கறி பூசிட்டு தாழ்மையான வாழ்க்கை வாழணுன்ற இல்லை, கர்த்தர் உங்களை மாளிகையில் வாழ வச்சிருக்கிறார், மோட்சத்துக்கு கொண்டு போகிறார், இங்கேயே நல்ல வாழ்க்கை உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். I can see the resemblance of Jesus in you. கர்த்தருடைய சாயல் உங்கள் மேலே இருக்குது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? கர்த்தர் நல்லவராக இருக்கார். சொல்லுங்க, தரித்திரத்திற்கான சரியான தீர்வு என்னது? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அதை பிரசங்கிக்கிற முழுமையான சுவிசேஷம். பதில் கிடைச்சிச்சா? சொல்லுங்க, தரித்திரத்திற்கான தீர்வு என்னது? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அதை பிரசங்கிக்கும் முழுமையான சுவிசேஷம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம்.
அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.